பாலா ஒரு மகா கேடி, நாட்டிற்கு மிக ஆபத்தானவன், அவனை நான் பார்த்தேன். அவன் ஆபத்தானவனா அவனை இவர் பார்த்தாராம். ஏன் ஆபத்தானவன், எதற்கு ஆபத்தானவன் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏன் வீடியோ போட போறோம், நிப்பாட்டிடுவோம்ல. பாலா நல்லது செய்யட்டும், வரவேற்போம், தப்பில்லை. அதற்கு ஏன் இத்தனை ஃப்ராடுத்தனம்? கொஞ்சம் செய்தாலும் விளம்பரப்படுத்தாமல், உதவி பெறுபவரை காட்சிப்படுத்தாமல் செய்யணும். அதுதான் நல்ல உதவி. உதவி செய்கிறேன் பேர் வழி என்று ஏன் காலாவதியான வாகனங்களை கொடுக்கணும்? கொடுக்கும்போதே அது எஃப்சி இல்லாத வண்டி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே. இவர் வீடியோ எடுத்து போட்டுக்கொள்ள, ஏழைகள் இவர் காலில் விழுந்து வணங்க, இதெல்லாம் என்னையா தர்மம்? 4 காசு கொடுத்தாலும் யாருக்கும் தெரியாமல் கொடுங்க, அதுதான் புண்ணியம். ஒரு விதத்தில் இவர் சொல்றது உண்மைதான். பட் யாருக்கும் தெரியாம கொடுத்தாதான் புண்ணியம்னு சொல்ற பட்சத்துல கொடுக்காமலே இருக்கிறது மாபெரும் வேதனை இல்லை. அப்போ கொடுக்காதவனெல்லாம் நம்ம பேசுறதே இல்லை. கொடுக்குறவன் வந்துட்டு வீடியோ எடுக்கிறான், போட்டோ எடுக்கிறான் மட்டும் பேசுறோம். அது அவனுடைய விருப்பம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு என் வீடியோல கேட்கறாரு, எனக்கு பாலாவோட கான்டாக்ட் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். எதற்கு? எனக்கு பணம் தேவைப்படுது, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. எனக்கு தெரியாதுப்பா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பதில் சொல்லியிருந்தேன். ஸோ வாங்குவதற்கு தயாரா இருக்காங்க, கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறான். இவங்க 2 பேருக்கு இடையில நீயும் நானும் எதற்குப்பா? அதுதான் என் கேள்வி. இன்னொரு விஷயம், அந்த எஃப்சி கட்டாத அந்த ஆம்புலன்ஸ் விஷயம் நியாயமான கேள்விதான். அந்த கேள்விக்கு நிச்சயமாக அவன் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவன் தப்பு பண்ணியிருக்கானா, நிச்சயமா அதற்கு அவன் பதில் சொல்லணும்ல. அதுதானே நியாயம். 1 lakh சேலரி கொடுக்கட்டும். பட்